இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன? அன்பெனும் பிடியில் அகப்படும் மாமலையேன்ட்டார் வள்ளல் பெருமான். திருமூலர் அதான் சொல்றார். அன்பே சிவம் மனமே குருங்கிறார் சிவானந்த பரமஹம்சர். எங்கும் நிறைந்திருப்பவன் பைபிளும் அதைத்தான் சொல்லுது. அன்பு தான் உண்மையான வழின்னுது. அன்பின் வழியது உயிர்நிலைன்னுது. உயிர்நிலைன்றது என்ன? ஆன்மா இருக்கக்கூடிய இடம், இறைவன் இருக்கக்கூடிய இடம். அதை போறதுக்கு எது வழின்னு பார்த்தா அன்பின் வழியை தான். அன்பின் வழியில போனீங்கன்னா தான் உயிர்நிலையை அடைய முடியும்ன்றாங்க. அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பை கத்துக்காம எங்க போனீங்கன்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல உச்சகட்ட அன்பு ரெண்டு. அன்புனா சும்மாவே இருக்கிறது அன்புன்னு நினைக்காதீங்க. ஒருத்தன் சரியில்லைன்னா அவனை தூக்கி போட்டு 4 மீதி மிச்சம் அவன் கையை காலை உடைக்கிறது மிக சிறந்த அன்பு தான். ஏன் அப்படின்னா அவன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தானா அந்த நிலைமைக்கு நீங்க போகணும். ஏன் அவனை நீங்க அப்ப திருத்தல அப்படின்னா அந்த திருத்துறதுக்கு உண்டான பக்குவமும் பவரும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா நீங்க திருத்தல அப்படின்னா இந்த பல பேரோட வாழ்க்கை அதனால பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா? பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா? அப்போ எப்படி பார்க்கணும்? இந்த உயிர்னால இன்னும் எத்தனை உயிர் வீணா போகுது நல்லா போகுதுன்னு பார்க்கணும். நல்லா இருக்குன்னா அந்த வேலையை செஞ்சிடணும், யோசிக்க கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் சரி. கோவமே படக்கூடாதுன்னு யார் சொன்னா? ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கோவம் வராது எந்த முட்டா போயின்னு சொன்னான்னு சொல்லுங்க முதல்ல. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொட்டாய் வருமா? வருமா வராதாங்க? பசிக்குமா பசிக்காதா? 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்லாம் வருமா வராதா? அப்புறம் கோவம் மட்டும் வரக்கூடாதுன்னு என்ன விளையாடுறீங்களா நீங்க? எவ்வளோ காமெடியா இருக்குது. அது எப்படி கோவம் வராமல் எப்படி இருக்கும்? இருமல் வந்தா இருமுற மாதிரி, தும்மல் வந்தா தும்புற மாதிரி, அழுக வந்தா அழுகிற மாதிரி, கோவம் வந்தா கோவம் போட்டு விட்டுறணும். ஜென்ம கணக்கில் வருஷ கணக்கில் எடுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கக்கூடாது. இவ்வளோதான் கான்செப்ட். கோபம் என்பது என்ன? உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கலாம். இயலாமையை வெளிப்படுத்திட்டு விட்டுறணும். அவனை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ இது தப்பா பண்ணுறன்னா அவனும் திருந்த மாட்டான், நீங்களும் திருந்த முடியாது. கருணை. கருணைனா என்ன? அன்பை தாண்டியது கருணை. ஒரு உயிர் இருக்கு அப்படின்னா அந்த உயிருக்கு எது சிறந்ததோ, அந்த உயிர்னால ஒரு 100 உயிர் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா அந்த உயிரை தொந்தரவு பண்ணாம விடுறதுதான் மிக சிறந்த கருணை. ஒரு உயிர்னால இன்னொரு 10 உயிர் நல்லா இருக்க போகுது அப்படின்னா அந்த உயிருக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்க்கறது தான் மிக சிறந்த கருணை. சரி, அதுக்கப்புறம் அவன் மாறிட்டானா என்ன பண்றது? அதுக்கப்புறம் அது இறைவன்ட்ட பொறுப்பை போடுச்சு. நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. நீங்க உங்க கட்ட வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தீங்க. ஒருத்தன் நல்லா இருக்கான், அவனுக்கு என்ன வேணாலும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோன்னு ஹெல்ப் பண்ணுறீங்க. அவன் கேரக்டர் சரியில்லாமல் போயிட்டான், சரி சரியில்லாமல் போயிடுவான்றக்கா நீ கொடுத்து ஹெல்ப் பண்ணாமே இருப்பீங்களா நீங்கள்? அப்படியா? இப்போ குருமார்கள் உங்கள் வாழ்க்கையில் வரல, நீங்கள் எப்படி திருந்த மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் உபதேசமே பண்ணல, என்ன பண்ணுவீங்க நீங்கள் தான் திருந்த மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நான் எதுக்கு உங்களுக்கு உபதேசம் பண்ணணும்? அப்படி இருக்க முடியுமா? இருக்கலாம், ஆனால் இருந்தால் தவறு.